down, 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 down. Check, 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 check. Gets real, gets real good. Gets real, gets real good. மின்மினியின் சாகசங்கள். ராஜா ஒரு விஷயம் கேள்விப்பட்டார். உணவு பற்றாக்குறையால் நாட்டில் விலை உயர்ந்து வருகிறது என ஒற்றன் மூலம் அறிந்தார். ஆனால் உணவு கிடங்கில் போதுமான அளவு கம்பு மற்றும் கேழ்வரகு இருப்பதாக அறிந்தார். அப்புறம் என் விலை உயர்கிறது என அறிய முடியாமல் திணறினார். நமது நாட்டில் இருந்து உணவு தானியங்கள் கடத்தப்படுவதாக அறிந்தார். அதனால் மின்மினியின் உதவியை நாடினார். மின்மினி சரி என ஒப்புக்கொண்டு தந்து தன் துப்பறியும் பயணத்தை தொடங்கினாள். முதலில் நாட்டின் எல்லையில் உள்ள டோல்கேட்டில் சென்று கவனித்தாள். மாட்டு வண்டிகள் செல்கின்றன, ஆனால் அதில் கம்பும் கேழ்வரகும் கொண்டு செல்வதில்லை. அப்புறம் ஏன் உள்நாட்டில் விலை கூடுகிறது என மேலும் தனது கண்காணிப்பை தீவிரப்படுத்தினாள். அந்த வண்டியில் இருந்தது நமது நாட்டில் தேவை இல்லாத கம்பு தட்டைகளும் கேழ்வரகின் தட்டைகள் மாட்டம்தான். இதை வைத்து பக்கத்துக்கு நாடு அரசன் என்ன செய்வான் என யோசித்தாள். ஒன்றும் புரியவில்லை. இதை ஆடு மாடுகளுக்கு தீவனமாக போடுவதை தவிர வேறு எந்த பயனும் இல்லை. ஒருவேளை கூரை வெய்ய பயன்படுத்துவாரோ எனவும் யோசித்ததால் அவர்கள் நாட்டிலும் மிகவும் அதிக அளவு கிடைக்கிறதே என யோசித்தாள். மின்மினி அதில் சிக்கல் இருக்கிறது என்பதை உணர்ந்தாள். மாட்டு வண்டிகள் ஒரு திசையில் மட்டும் சென்றிருந்தன, திரும்பி வரவில்லை. அதனால் அந்த வழியை தொடர்ந்து பின்தொடர்ந்தாள். காடுகள் மேடுகள் கடந்து ஒரு மலைப்பாதைக்கு வந்தாள். அங்கேதான் உண்மையான தடத்தை கண்டுபிடித்தாள். ஒரு மறைமுக குகை வழியாக மாட்டு வண்டிகள் குகைக்குள் செல்கின்றன. பெரிய மரவாயில் ஒன்று அந்த குகையின் மீது பொருத்தப்பட்டிருந்தது. வாயில் அருகில் சிலர் காவலாக இருந்தனர். நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் இல்லையே. இது ஒரு பெரிய சூழ்ச்சி என்பதை உணர்ந்த மின்மினி அருகிலிருந்த ஒரு சிறிய பாறைக்கடிக்குள் ஒளிந்து கொண்டு அவர்களின் பேச்சைக் கேட்டாள். இன்னும் நமக்கு சக்கரங்கள் மற்றும் மாடுகள் தேவைப்படுகின்றன. அப்போதுதான் நாம் பக்கத்துக்கு நாட்டின் மீது படையெடுத்து செல்ல முடியும். என்மேல் அதிகாரி ஒருவர் காவலாளியிடம் பேசிக் கொண்டு இருந்தார். அதற்கு அந்த காவலாளி சக்கரங்களை வைத்து அதற்கு அந்த மேல் அதிகாரி, நமது நாட்டில் வலிமை உள்ள மரங்கள் இல்லை. போர்க்கருவிகள் செய்ய மற்றும் அதை போர்க்களத்துக்கு கொண்டு கரடு முரடான பாதையில் கொண்டு சென்றால் சக்கரங்கள் ஒடிந்து விடுகின்றன. அதனால்தான் பக்கத்து நாட்டில் உள்ள வியாபாரிகளிடம் அதிக விலை கொடுத்து மாட்டு வண்டிகள் வாங்குகிறோம். அவர்களுக்கும் மாட்டு வண்டிகள் குறைந்துவிடும். அது சமயம் நாம் போர் தொடுக்கலாம் என கூறினான். மின்மினி அந்த பேச்சைக் கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தாள். இது வெறும் தானியக் கடத்தல் அல்ல, ஒரு போர் தயாரிப்புதான். மாட்டு வண்டிகளையும் தானியத் தட்டைகளையும் வாங்கி நமது நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் சிதைக்க நினைக்கிறார்கள். அவள் உடனே தனது புறா மூலம் ராஜாவுக்கு செய்தி அனுப்பினாள். ராஜாவுக்கு அத்தியாவசிய தகவல். பக்கத்து நாடு போருக்கு தயாராகிறது. புறா பறந்து நேரே அரண்மனைக்குச் சென்றது. அந்த நேரம் வரை மின்மினி குகையின் மீது கண்காணிப்பு செய்தாள். அவளுக்குள் ஒரு எண்ணம் வந்தது. இவங்க வண்டிகளில் உண்மையான தானியங்கள் இல்லாமலே நம்ம நாட்டு தானியக் கிடங்குகளை காலியாக்கலாம்னு யோசிக்கிறாங்களோ? அவள் மினி திட்டம் தீட்டுகிறார்கள். குகையின் வழிகளை வரைபடமாக உருவாக்குவது, வண்டிகளில் சதியாளர்கள் வைத்த ஒளி மறைக்கும் பெட்டிகளை திறந்து உண்மையான உள்ளடக்கங்களை பதிவு செய்தல், மறைமுகமாக குகை வாயிலை முடக்குதல். அதை அனைத்தையும் சேகரித்தது கொண்டு ராஜாவிடம் சென்றாள். அதற்குள் ராஜாவுக்கு புறா மூலம் விஷயம் அறிந்த ராஜா போருக்கு வீரர்களை தயார் செய்துவிட்டார். மின்மினி ராஜாவிடம் சென்று தான் சேகரித்த விவரங்களை சொன்னாள். நமது நாட்டில் மாட்டு வண்டிகள் குறைந்ததால் தான் தானியங்களை உள்நாட்டிற்குள் கொண்டு செல்ல முடியாமல் விலைவாசி உயர்ந்தது என எடுத்துக் கூறினாள். மின்மினி கொண்டு வந்த தகவல்களை கேட்டதும் ராஜாவின் முகத்தில் அமைதியுடன் ஒரு புத்திசாலித்தன சிரிப்பு வந்தது. நாம் போர் செய்யலாமா? இல்ல. அவர்களைப் போர் செய்யக்கூட அவகாசம் கொடுக்காம இருக்கலாம். அதன்பின் அவர் அமைச்சர்களை அழைத்தார். தனது சிறந்த நாட்டு விஞ்ஞானிகளையும் தச்சர்களையும் கூப்பிட்டார். ஆனால் மின்மினி, ராஜா, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நாம் வழக்கம் போல அவர்களுக்கு மாட்டு வண்டிகளை அனுப்புவோம். ஆனால் நமது தச்சர்கள் மூலம் வலிமை மிகவும் குறைந்த மரங்களால் மரம் மூலம் செய்யும் சக்கரங்களை மற்றும் நமக்கு தேவை இல்லாத கிழட்டு மாடுகளையும் அனுப்பிவிடுவோம் என கூறினாள். அவளின் யோசனையை கேட்டு அனைவரும் திகைத்தனர். இந்த பெண்ணுக்கு இவ்ளோ யோசனை எங்கிருந்து வருகிறது என அனைவரும் பாராட்டினர். ராஜா அதை செயல்படுத்துமாறு மந்திரி தச்சர்களுக்கு ஆணையிட்டார். பக்கத்து நாட்டின் சதி திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்தது. மட்டு வண்டிகள் குறைவால் உள்நாட்டில் ஏற்பட்ட விலை உயர்வும் நிவர்த்தி செய்யப்பட்டது.
மினி பற்றிய தகவல் ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த நாட்டிடம் உத்தியோகபூர்வ முறையில் எதிர்வினை தெரிவிக்கப்பட்டது. போர் தேவைப்படவே இல்லாமல் நம் நாட்டின் நுண்ணறிவும் வீரமும் போர் தவிர்த்துவிட்டது. ராஜா அரண்மனையில் விழா ஏற்பாடு செய்தார். மினி மேடையில் அழைக்கப்பட்டாள். ராஜா பரிசளிக்கும் போது சோகஸ்மைலி. நம்ம நாட்டின் சிறந்த வீராங்கனை, துப்பறியும் நாயகி மினி. இதுவே உன் முதல் சாகசம், ஆனா நிச்சயம் கடைசி இல்லை. Down, 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 down. Check, 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 check. Gets her,